பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, லாஜிக் பார்க்காதீர்கள், அற்புதம் நடக்கும். ஆதார வசனம் ஏசாயா 43 2 நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதிசய தேவன் மக்களே, நான் என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய வாக்கு இப்படித்தான் இருக்கும், அது அப்படி இல்லாமல் நடக்கும். ஆனால் நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வார்த்தை தரும்போது அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு எத்தனையோ பேர்களுக்கு நடத்தி கொடுத்த சாட்சி பெற்ற வார்த்தை. ஏதோ புதுசாக இன்றைக்கி தான் நம்ம வாங்குறோம்னு நினைக்கக்கூடாது. காலங்காலமாக யுகமாக நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. ஒருத்தருக்கு நடந்திருக்குது, பல பேருக்கு நடந்திருக்குது, தேசத்தில் நடந்திருக்குது, ஒரு குரூப்புக்கு நடந்திருக்குது, தனிப்பட்ட மனிதருக்கு நடந்திருக்கிறது. ஆதியிலே உண்டாக கடவுது என்று படைத்து உண்டாக்கின தேவனுக்கு எதையும் செய்வது அவருக்கு கடினம் அல்ல. இப்படி வாக்கு கொடுத்து விட்டோமே, இது எப்படி நிறைவேற்றுவது என்று கையை பிசைகிறவர் அல்ல. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு, மாற்றி பேசுவதற்கு, மறந்து விடுவதற்கு, மறுத்து விடுவதற்கு. ஹல்லேலூயா. எரேமியா 32:27 பதிவாகியிருக்கிறது. நம்மை பார்த்து கேட்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இதற்கு பதில் தயங்கி சொல்கிறோமா, அல்லது உடனே இல்லை ஆண்டவரே என்று பளிச்சென்று சொல்கிறோமா? அதை பொறுத்து தான் நம் வாழ்வு அமையும். யாரை நம்பியும் எதையும் நம்பியும் அவர் வாக்கு கொடுக்கவில்லை. தான் உண்மையுள்ளவர், தான் சர்வவல்லமையுள்ள தேவன், தான் யெகோவா தேவன். தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தால் அது அதனுடைய வேலையை செய்யாமல் வெறுமனே திரும்பி வராது அவரிடம். ஏசாயா 55:10 சொல்லி இருக்கிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கவனித்தீர்களா? அவர் விரும்புகிறபடி, அவர் விரும்புகிற முறையின்படி, நாம் விரும்புகிறதல்ல, நாம் விரும்புகிற முறையின்படியும் அல்ல. நாம் அனுபவத்தின்படி பார்த்தது கேட்டது, அந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு நடந்தது, அது மாதிரி நமக்கு அடையும் என்று நாம் கேட்கிறோம். இதன் அடிப்படையில் தான் கேட்போம், எதிர்பார்ப்போம். நம்முடைய எல்லை குறுகினது, அறிவு குறைவு. இந்த குறைவான அறிவை வைத்துக்கொண்டு பயன்படுத்தி நிறைவானதையும் நித்தியத்திற்கு உரியதையும் கேட்க தெரியாது. அதனால்தான் பவுல் சொன்னார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். எபேசியர் 3:20. நமக்கு த பெஸ்ட்டு கேட்க வராது, பயந்துக்குவோம். நம்ம யோக்கியதை என்ன நினைப்போம், நம்முடைய திறமையெல்லாம் கொண்டு வருவோம், நம்முடைய பக்தியெல்லாம் முன்னாடி கூடாது நிறுத்துவோம், நம்ம முன்னாடியே நிறுத்திக்குவோம். ஏதோ கொஞ்சம் சுமாராக கொடுத்தா பரவாயில்லை, அது போதும் என்று தான் கேட்போம். 1 சாமுவேல் 1:11 அன்னாள் என்பவளுக்கு குழந்தை இல்லை. தேவனிடம் பொருத்தனை வேண்டிக் கொண்டு ஜெபித்தாள், ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கள் என்று. கர்த்தரோ தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் கிங் மேக்கர் கொடுத்தார், சாமுவேல். முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தான், தாவீதை அபிஷேகம் பண்ணினவன் சாமுவேல் தான், கர்த்தருடைய ஆணையின்படி. இப்படி கற்பனை செய்து கொஞ்சம் பாருங்கள். அன்னாள் ஜெபித்தவுடன் கர்த்தர், மகளே, நான் உனக்கு தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறோமான ஒரு மகனை கொடுக்கிறேன் என்று முன்கூட்டியே அவளிடம் சொல்லியிருந்தால், அன்னாள் இது தேவ சத்தம் அல்ல, ஐயோ இது எப்படி நடக்கும் என்று நினைத்திருப்பாள். ஏன் நம்மை போலவே தான் அவளும் லாஜிக் பார்த்திருப்பாள். இது நடைமுறைக்கு ஒவ்வாது என்று போயிருந்திருப்பாள். கர்த்தர் இப்படித்தான் செய்வார், லாஜிக்கிற்கு அப்பாற்பட்டது. இஸ்ரவேல் மக்களிடம் புறப்படும்போது, எகிப்திலிருந்து புறப்படும்போது முன்னமே அவர், நீங்கள் போகும் பொழுது செங்கடல் குறுக்கிடும், அதுக்குள்ளே நான் பாதையை அமைத்து தருவேன், வெளியே வருவீர்கள், தண்ணியே கிடைக்காது, கசப்பு தண்ணி, அதில் ஒரு கிளையை வெட்டி போட்டால் மதுரமாகும், இப்படி வானத்திலிருந்து நான் அப்பம் தருவேன், 40 வருஷம் சுற்றுவீங்க, 40 வருஷம் நான் வானத்திலிருந்து சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா புறப்பட்டிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. புறப்பட்டிருந்திருக்கவே மாட்டார். எகிப்தே போதும் இருந்திருப்பார். ஒன்றுமே சொல்லாமையே புறப்பட வைத்து நான் எகிப்துக்கு போகிறேன்னு போனவங்களல்லவா அவங்கள். நாமும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆபிரகாம் முதலில் நம்ப மறுத்தாலும் நகைத்தாலும், உனக்கு ஒரு 100 வயசு ஆயிடுச்சு, 99 ஆகுது, அப்போ உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வேணும்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சிரித்தான். அப்புறம் முழிச்சுக்கிட்டான். இவரால் எல்லாம் கூடும் என்ற வெளிச்சம் பெற்றவுடன் தான் முதிர் வயது அடைந்தாலும் சாராளின் கற்பம் செத்து இருந்தாலும் இவர் லாஜிக் பார்க்கவில்லை, அப்படியே விசுவாசித்தான்.
ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளாடுன, எல்லாரும் அப்படித்தாங்க. ஆரம்பத்தில் தள்ளாடுதல் உண்டு தான், அப்புறம் ஸ்டெடி ஆயிக்கணும். இதுதான் இவனை நீதிமானாக்கியது. இதை ரோமர் 4 அதிகாரம் 18 22 வரை விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாசித்து பாருங்கள். எவன் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. எதில் வேணாலும் பலவீனமாக இருக்கலாம், விசுவாசத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், நினைக்கல. எபிரேயர் 6:15 சொல்கிறது, அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கேட்டீர்களா? உங்களுக்கு கர்த்தர் செய்கிறேன், இப்படி நடக்கும் என்று வாக்கு பண்ணியிருந்தால் அப்படியே குழந்தையைப் போல நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படியாகும், இது எப்படியாகும் என்று சகரியா போல, லூக்கா 1:18 சகரியா கேட்குறான், ஆசாரியன் அது எப்படி ஆகும், எனக்கு வயசாகி விட்டதே என்று கேட்கிறான். ஆசாரியனாக இருந்தாலும் ஒன்று தான், அது எப்படியோ ஆகும். பூமியை அந்தரங்கத்தை தொங்க விட்டவர், நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர், இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர், பிறவி குருடருக்கு பார்வை கொடுக்கிறவர், 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்து மீது எடுக்க வைத்தவர், தண்ணீர் மீது நடந்து வருகிறவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிய பின் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறவர், தன் வாக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்குத்தான் அவருடைய அறிவு வேணுங்கிறது. அவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு வாக்கு கொடுத்தவர் யார்? நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரதரா சிஸ்டரா? கிடையாது. இப்பேற்பட்டவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். வழியே இல்லாதத்தில் வழியை உண்டு பண்ணுவார். அப்பேற்பட்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அப்படியே குழந்தையை போல நம்புங்கள். ஏசாயா 43:2 நம்ம தலைப்பு வசனம் வாசித்தோம் இல்லையா? அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அது ஓகே. நீ ஆழியில் கடக்கும்போது தண்ணீர் மேல் புரளாது. அது எப்படி? நீ அக்கினியில் கடக்கும்போது அக்கினியில் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையிலே பற்றாது. எப்படி? அக்கினிக்குள்ளே ஒருத்தம் போட்டு வெளியே வர முடியுமா? நம்ம நினைக்கிறோம். நடந்ததே. தானியேல் 3:17 சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நேபுகாத்நேச்சர் தூக்கி போட்டானல்ல, 7 மடங்கு சூடாக்கி வெளியே வந்தாங்கல்ல, நடந்ததல்ல. தானியேல் 3:17 தானியேல் 3:21 வாசித்து பாருங்கள். அப்போ 26 தானியேல் 3:26 நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், ஐயோ இவர்தான் உண்மையான தேவன் என்று. கண்ணார கண்டார்களே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காட்டினாரே. தானியேல் 6:16 தானியேலை தூக்கி சிங்கக்குபியில் போட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் தான் வேகமாக போகிறேன். சிங்கங்கள் நிறையா இருக்கிறது, உள்ளே போனால் எலும்பு கிடைக்குமா? ஆனால் வெந்த வெளியில் வந்தானே, நடந்ததே. நோ லாஜிக். மக்களே, இந்த கோர்ட்டு கேஸ் உனக்கு சாதகமாக வழியே இல்லை, முடித்து தருவேன் என்று வாக்கு கிடைத்திருந்தாலும் அது எப்படி? கோர்ட்டில் கேஸ் போடுற உங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு, எதிராளிக்கும் தெரியும் உண்மை என்னன்னு. பாவம், ஜட்ஜி தான் பாவம். ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் முடித்து தருவேன் என்று. அது எப்படி? நமக்கே தெரியும். அது எப்படி? வக்கீலே சொல்லிட்டார் முடியாது, கொஞ்சம் இழுத்து பார்க்கலாம் என்று. இதெல்லாம் பேசவே கூடாது. அற்புதம் காண்பீர்கள். லாஜிக் இல்லை என்றால் அற்புதம் காண்பீர்கள். குழந்தையிடம் லாஜிக் இல்லைங்க. அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு ஏது சின்ன எல்லாமே அற்புதமாக தெரியும் அந்த பிள்ளைக்கு. 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 1 வசனத்தில், அந்த காலத்தில் பெரிய பஞ்சம் வந்து விட்டது இஸ்ரேலில். கேபிட்டல் சமாரியா. ஒரு கழுதையின் தலை 80 காசுக்கு விற்கிதுன்னா பார்த்துக்குங்க. ஒரு பெத்த பிள்ளையை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம், வறட்சியான வறட்சி. அப்போ எலிசாவை கூப்பிட்டு, இது என்னது, எப்படி தான் என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எலிசா சொல்கிறான், நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரம், நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். உடனே ராஜாவுக்கு பிரதானியாக இருப்பவன், இதெல்லாம் நடக்குமா? வானத்தையே ஆண்டவர் திறந்து விட்டால் கூட இப்படி நடக்காது என்று சொல்கிறார். உடனே சொல்கிறார், லாஜிக் பார்க்குறான். கர்த்தருடைய வார்த்தை. உடனே அவங்க எலிசா சொல்கிறான், நீ கண்ணில் பாப்பா, நான் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி மறுநாள் நடந்தது. ஏன் நமக்கு நடக்காது? யோசித்து பாரு.
நீங்கள் பக்தியெல்லாம் விட்டுருங்க. நம்ம அந்த அளவுக்கு பக்தி இல்லை, அந்த அளவுக்கு ஒழுக்கம் இல்லை, அந்த அளவுக்கு நியாயம் செய்கிறது, அதையெல்லாம் விடுங்க. நாம் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி சரி பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாமளும் சரியாகி கொள்ளுவோம். அவருக்குள் இருக்கிறோம். உடன்படிக்கும் பிள்ளை, ரத்த உடன்படிக்கும் பிள்ளை, அது மட்டும் தூக்கி பாருங்கள், உங்களுக்கு நடக்கும். நான் இப்படி யோசிப்பது உண்டு. ஏன் ஆண்டவர் தண்ணீரே பெட்ரோலாக மாற்றி கொடுக்கக்கூடாது? ஏன் இந்தியாவுக்குள்ளே என்ன கிணறெல்லாம் இந்த அரேபிய நாட்டு இருக்கிற மாதிரி வரக்கூடாது? பூமியில் அடியில் ஏன் வரக்கூடாது? 1 லிட்டர் பெட்ரோல் 10 ரூபா, 1 லிட்டர் டீசல் 5 ரூபா ஏன் விற்காது? அப்படி நான் நினைப்பது உண்டு, ஜெபிப்பேன். 2 நாளாகும் 7-14 தேசத்துக்கு சேமம் என்றார். மலையும் பர்வதங்களையும் புரட்டி போடுவேன். அது எப்படி மலையும் பர்வதத்தையும்? அப்படிப்பட்ட பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள், குன்றுகள் போன்ற பிரச்சனைகள், நான் அதை புரட்டி போடுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கிடைத்தால் லாஜிக் பார்க்காதிரு. எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது குழந்தையிலிருந்தே இருக்குதுங்க. குழந்தையிலிருந்தே இருந்தது. மத்தேயு 17 ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே. இடையில வந்தாலும் கொடுப்பார், குழந்தையில் இருந்தாலும் கொடுப்பார், பிறவியிலேயே இருந்தாலும் அவர் விடுதலை கொடுப்பார். எவ்வளோ பெரிய அதிகாரம் பெற்றவங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த ஆஃபீஸரை மாற்றவே முடியாதுங்க. நமக்கு இதே தான் பிரச்சனை. அப்படி முடிவுக்கு வராதீர்கள். ஒரு நொடியில் மாற்ற அவரால் முடியும். யார் உங்களுக்கு எதிராக மலை போல பர்வதங்கள் போல நிற்கிறார்களோ அவர்கள் அறியாமலேயே ஓடிப்போவார்கள். நடக்கும், விசுவாசத்தால் நடக்கும். எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமானை அகற்றவில்லையா? வனாந்தரம் வயல்வெளியாகும் என்று சொன்னவுடனே அது எப்படி என்று கேட்காதீர்கள், நம்புங்கள். ஆமேன் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆச்சே, ஆதியாகமம் 26:12 படித்து பாருங்கள். வறட்சி, பஞ்சம். ஈசாக்கு நான் எகிப்துக்கு போகிறேன்னு ஆயுதமாயிட்டேன். ஆண்டவர் போகாதே, கேரார்லே இருனர். எங்கே பார்த்தாலும் வறட்சி, பூமி வெடித்து கிடக்கிறது. நம்பிக்கையோடு நம்மளை இங்கே இருக்க சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி உழுது விதைத்தான். 100 மடங்கு பலன் பெற்றான். யோசித்து பாருங்கள். வனாந்தரம் வயல்வெளியாகவில்லையா? வாருங்கள் ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றிலிருந்து உமது வாக்கை அப்படியே நம்புவோம், அறிக்கை செய்வோம், எதிர்பார்ப்போம், பெற்றுக்கொள்வோம். லாஜிக் பார்க்க மாட்டோம். யாரிடம் இதை பற்றி பேச மாட்டோம். ஆபிரகாமை போல பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு கர்த்தருடைய வாக்கு நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இனிமேல் லாஜிக் பார்க்க மாட்டேன், அப்படியே நம்புவேன், பெற்றுக்கொள்வேன். இதை பற்றி யாரிடமும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா.